ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு காலில் இருக்க பித்த வெடிப்பை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நீங்கள் நிறைய மெடிசின்ஸ் யூஸ் பண்ணியும் க்யூர் ஆகாமல் அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம இப்போ ரெகுலராக வந்து தண்ணியில் கால் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிடும். சரிங்களா? இப்போ எங்கள் வீட்டெல்லாம் வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது இதெல்லாம் உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால கால் இந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டிப் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, என்னோடய கால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எவ்வளோ ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த டிப் முடித்ததுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு லைட்டாக ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு ரெண்டையும் வந்து லைட்டாக கலந்துக்கோங்க. கலந்துட்டு அந்த ஹாட் வாட்டரில் உங்கள் காலை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. என்னோடய கால் வந்து ஆல்ரெடி வெட்டாக தான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வைக்கிறேன். ஒருவேளை உங்கள் கால் வந்து ட்ரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாகவே ஊற வச்சுக்கோங்க. நல்லா வந்துட்டு உங்கள் கால் வந்துட்டு வெட் ஆகணும். ஸோ நல்லா ஊற வச்சு நான் இப்போ எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக தடவி இருக்கேன் காலில். அந்த ஈரத்தில் நல்லா பிடிச்சிக்கும். சரிங்களா? ஸோ நல்லா தடவுனதுக்கப்புறம் உப்பு கார்பன் ஷீட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, செவரெல்லாம் தேய்க்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷீட்டு. அதில் ஒரு கொஞ்சமாக பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு குச்சியிலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பைப் மாதிரி எதையாவது ஒன்று ரோட் பண்ணி எடுத்திங்கன்னா தேய்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலை வந்து நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம். எங்கெல்லாம் வந்து அந்த பித்த வெடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நல்லா தேய்க்கணும். பயப்படாமல் தேய்க்கலாம். பிகாஸ் தேய்க்கும் போது ஒன்றும் வந்துட்டு பெயின் அந்த மாதிரிலாம் இருக்காது. பிகாஸ் நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு நல்லாவே தேய்க்கலாம். ஃபஸ்ட் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அப்புறம் மஞ்சள் தண்ணியை தொட்டுட்டு நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளையாக இருந்தது இல்லையா தோல் மாதிரி, அது எல்லாமே போயிடும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பித்த வெடிப்பு ரொம்ப ஆழமாக காலில் பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 or 2 மந்த்ஸில் ஓரளவு க்யூர் ஆகும். சரிங்களா? இப்போ நான் லைட்டாக தேய்ச்சி காமிச்சிருக்கேன். ஸோ இந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதை நான் நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரே டைமில் மாறாது. வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ எனக்கு இந்த காலுக்கும் நான் தேய்ச்சி இந்த காலுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இதில் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் ரைட் சைடு. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்துட்டு சுத்தமாக தேய்க்காமல் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஆழமாக இருக்கிறது மட்டும் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஒரு தடவை நம்ம இதை செஞ்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம காலை வந்து என்னென்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். டெய்லி நீங்கள் குளிக்கும் போது காலை இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வந்துட்டு செட்டில் ஆகாது. ஸோ இப்போ நான் லெஃப்ட் லெக்கும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது. காலை நான் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தொடச்சிட்டு காமிக்கல, ஈரத்தோடு தான் காமிக்கிறேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் 2 கால்லையும். அந்த ஷீட்டை வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கும் போது இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் அதே மாதிரி தான் கார்பன் ஷீட் மாதிரி சொரன்னு இருக்கும். ஸோ இதை வச்சு டெய்லி தேய்ச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலை ரெகுலராக மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த மாதிரி டிப்ஸ் நிறையா கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.